Class 4th standard, subject science. Name of the lesson, The Magic Life, Part 4. Okay, good morning students. All of you take your science book and take the page number 4. Okay. இப்போ நம்மளுடைய ப்ரீவியஸ் கிளாஸில் லிவிங் திங்ஸ்லாம் என்ன, நான் லிவிங் திங்ஸ் என்னன்னு நல்லா டீட்டெயில்ஸ் என்ன பண்ணியாச்சு, நம்ம தெரிஞ்சுக்கிட்டாச்சு. ஓகேவா? இப்போ இந்த லெசனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, all of you follow my words. Write the difference between the living things and the non-living things that you spotted. Write the difference between the living things and the non-living things that you spotted. ஓகேவா? என்ன கொடுத்துருக்குறாங்க, லிவிங் திங்ஸ்க்கும் நான் லிவிங் திங்ஸையும் டிஃப்ரென்ஸ் பண்ணி என்ன செய்யணும், எழுதணும். ஓகேவா? எழுத முடியுமா நம்மளால்? லிவிங் திங்ஸ்க்கும் நான் லிவிங் திங்ஸ்க்கும் டிஃப்ரென்ஸ். லிவிங் திங்ஸ்க்கு என்னென்னலாம் செய்யும்? லிவிங் திங்ஸ் கேன் மூவ். என்ன செய்யலாம்? கேன் மூவ், கேன் க்ரோ, கெட் தி ஃபுட். இப்போ பாருங்கள், இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், லிவிங் திங்ஸ் க்ரோ. லிவிங் திங்ஸ் க்ரோ. லிவிங் திங்ஸால் என்ன செய்ய முடியும்? வளர முடியும். ஓகேவா? தென் நான் லிவிங் திங்ஸ். நான் லிவிங் திங்ஸ் do not grow. நான் லிவிங் திங்ஸ் do not grow. அப்போ நான் லிவிங் திங்ஸால் வளர முடியாது. அப்படி தானம்மா? தென் லிவிங் திங்ஸ் breathe. நம்மளால் மூச்சு வாங்க முடியுதா? மூச்சு இழுக்க முடியும், வெளியிலையும் விட முடியும். ஓகேவா? இப்போ லிவிங் திங்ஸ் breathe, நான் லிவிங் திங்ஸ் do not breathe. Then third one, living things move. Living things move. Non-living things do not move. Non-living things do not move. இப்போ வந்து பெஞ்சால் வந்து மூவ் பண்ணி ஒரு இடத்துக்கு இன்னொரு இடத்துக்கு போக முடியுமா? மூவ் பண்ணி போக முடியுமா? போக முடியாது. நம்மளால் போக முடியும் தானே? நம்மளால் போக முடியும், அனிமல்ஸால் போக முடியும், பேர்ட்ஸால் போக முடியும். ஸோ அதுதான் என்ன கொடுத்துருக்காங்க, நான் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணி போக முடியும். தென் நான் லிவிங் திங்ஸ். லிவிங் திங்ஸ் நீட் ஃபுட். லிவிங் திங்ஸ் நீட் ஃபுட். லிவிங் திங்ஸ்க்கு என்னது? உயிர் வாழணும் அப்படின்னா என்ன தேவைப்படும்? ஃபுட் தேவைப்படும். ஃபுட்டை நம்ம எடுத்தால் தான் என்ன செய்ய முடியும், நம்மளால் வந்து வாழ முடியும். இல்லைன்னா we cannot live. அப்படி தானம்மா? அப்போ லிவிங் திங்ஸ் நீட் ஃபுட், தென் நான் லிவிங் திங்ஸ் do not eat food. ஓகேவா? இப்போ தெரிஞ்சிச்சா லிவிங் திங்ஸு நான் லிவிங் திங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு? ஓகே, எல்லாருமே ரைட் பண்ணுறீங்களா உங்களுடைய புக்கில்? ஆல் ஆஃப் யூ ரைட் யுவர் புக்ஸ். ஓகே, ரைட் பண்ணிக்கோ புக்கில். Then how did you differentiate the living things from the non-living things? How did you differentiate the living things from the non-living things? நான்-லிவிங் திங்ஸ்லேருந்து லிவிங் திங்ஸ் வந்து எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவீங்க? இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, லிவிங் திங்ஸ் மூவ், க்ரோ, ப்ரீத், தென் சென்ஸ். ஸோ இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா? ஸோ அதை வச்சு தான் என்ன பண்ண நம்ம வந்து பார்க்க போகிறோம். அப்போ ஆல் த லிவிங் திங்ஸ் breathe, eat, grow, move, reproduce and have senses. ஓகேவா? அப்போ இது எல்லாமே என்ன அப்படின்னா லிவிங் திங்ஸ் மட்டும்தான் என்ன செய்ய முடியும். அப்போ நான் லிவிங் திங்ஸ்க்கு என்ன செய்ய முடியாது, இது எல்லாமே வந்து கிடையாது. இப்போ நான் லிவிங் திங்ஸ் do not eat, grow, breathe, move and reproduce. They do not have senses. ஓகேவா? All of you copy this page on your book. To see the next page, to see the next page.
Okay, let's take page number 5. Follow my words. Living things and non-living things are different one another in many ways. Living things and non-living things are different from one another in many ways. அதாவது லிவிங் திங்ஸ் வந்து என்ன செய்யுது, லிவிங் திங்ஸ் எல்லாமே சேமாக இருக்குதா? நெவர், கிடையாது. அப்படி தானே? அப்போ ஒரு லிவிங் திங்ஸு இன்னொரு லிவிங் திங்ஸ்க்கு என்னது பல வழிகள் என்ன செய்யுது அப்படின்னா டிஃப்ரெண்ட் படும். ஓகேவா? அடுத்து there are 7 main characteristics of living things that make them different from non-living things. There are 7 main characteristics of living things that make them different from non-living things. These characteristics are so. ஓகே, அப்போ என்ன அப்படின்னா, அப்போது லிவிங் திங்ஸ்க்குள்ளே என்ன அப்படின்னா ஒவ்வொரு லிவிங் திங்ஸ்க்கும் முடியுது நிறைய டிஃப்ரெண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன செய்யுது அப்படின்னா இருக்குது. அப்போ அனிமல்ஸ்க்கு ஒரு கேரக்டர் இருக்கும், ஹியூமன்ஸ்க்கு ஒரு கேரக்டர் இருக்கும், தென் பேர்ட்ஸு, ஃப்ளார்ஸு. ஸோ இது எல்லாமே என்ன அப்படின்னா டிஃப்ரெண்ட்டான கேரக்டர்ஸ் இருக்கும். ஸோ அப்போ அதை என்ன செய்யிருக்கிறாங்க, நமக்கு வந்து லைஃப் சர்க்கிளில் வந்து கொடுத்துருக்குறாங்க. பாருங்கள், வாட் இஸ் திஸ்? ஓகே, ரேபிட் என்ன பண்ணுதுன்னு பாருங்கள். அதோடைய நியூட்ரிஷன்ஸ் வந்து என்னது, காற்றை விளையக்கூடிய அந்த புல் வகையில் தான் என்ன செய்யும் அப்படின்னா அது வந்து சாப்பிடக்கூடியது. அப்படி தானம்மா. நெக்ஸ்ட்டு இது என்னது, டைகர் என்ன செய்யுது, டைகருடைய இயல்பு என்ன, இங்கேருந்து அங்கே என்ன செய்யும் அப்படின்னா சீறி பாயும். டைகர் என்ன செய்யும் அப்படின்னா சீறி என்ன செய்யும், நல்லா பாயும். அப்போ அது வந்து அதோடைய கேரக்டர்ஸ். தென் நெக்ஸ்ட்டு ரீப்ராடக்ஷன் அப்படிங்கிறது என்னது அப்படின்னா அதாவது சின்ன வயசில் என்னென்னா எப்படி இருந்திருப்போம், நம்ம வந்து பேபி சின்ன பிள்ளையாக இருந்திருப்போம். அப்புறம் அதை நம்ம க்ரோத்தாக என்ன செய்வோம், நம்ம ஸோ ஸ்ட்ரைட்டாக நம்ம என்ன செய்ய, நம்ம பெரிய ஆளாக என்ன செய்ய, நம்ம வந்து வளர்கிறோம். நம்ம பிறந்தது நம்ம வந்து பெரிய ஆளாக இருக்கிறோம் கிடையாதுல. அப்போ குழந்தையாக இருந்து தான் படிப்படியாக ஒவ்வொரு ஸ்டெப்பாக நம்ம என்ன செய்கிறோம், நம்ம வந்து முன்னேற்றம் அடைந்து நல்லா ஒரு மெச்சூராக என்ன செய்கிறோம், நம்ம வந்து வளர்கிறோம். ஒரு ஹியூமனாக நம்ம என்ன செய்கிறோம், நம்ம வந்து இருக்க முடியுது. தென் நெக்ஸ்ட்டு என்னது, சன்ஃப்ளவர். இப்போ சன்ஃப்ளவர் இது என்னது, ஏன் சன்ஃப்ளவர் இதுக்கு வந்து கொடுத்துருக்காங்க, லைஃப் சர்க்கிள் எதுக்கு கொடுத்துருக்குறாங்க, ஏன் சன்ஃப்ளவர்னு எதுக்கு நேம் வந்துச்சு? ஏன்னா இப்போ பார்த்தோம் அப்படின்னா இப்போ சன்ஃப்ளவர் வந்து ஒய் த சன்ஃப்ளவர் டார்கெட் மூமெண்ட் ஆஃப் தி சன். ஏன் சன்ஃப்ளவர் வந்து அதோடைய மூமெண்ட் வந்து ஏன் சன்னை டைரக்ட் பண்ணி இருக்கணும், ஏன் தெரியுமா? அதாவது என்ன அப்படின்னா அந்த சன்னு வந்து எப்போவுமே எந்த சைடு வந்து சன்ரைஸ் ஆகும், ஈஸ்ட் சைடு சன்ரைஸ் ஆகும். தென் வெஸ்ட் சைடு என்ன செய்யும் அப்படின்னா சன் செட் ஆகும். அப்படி தானே? அப்போ சன் வந்து எந்த சைடு ரைஸ் ஆகுதோ ஸோ அதுவே என்ன அப்படின்னா இந்த சன்ஃப்ளவரும் என்ன செய்யுது, அதோடைய மூமெண்ட்டு ஃபுல்லாகவே வந்து சன்னை நோக்கி தான் என்ன செய்யும் அப்படின்னா இருக்கும். அது வந்து ஈஸ்ட்லேருந்து அப்படியே என்ன செய்யும், ரைஸ் ஆகி அப்படியே வெஸ்ட் சைடு என்ன செய்யும் நோக்கி போகும்போது இந்த சன்ஃப்ளவரும் என்ன செய்யுது அப்படின்னா அதோடைய மூமெண்ட்டுமே வந்து சன் நோக்கி தான் என்ன செய்யுது அப்படின்னா பாகுது. அது ஏன் அப்படி சன்னை பார்த்து ஏன் அந்த மாதிரி அதோடைய மூமெண்ட்லாம் இருக்கணும் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஏன்னா அந்த சன்ஃப்ளவருடைய அந்த ஸ்டெம்பு இருக்கு இல்லையா, அந்த ஸ்டெம்மில் வந்து ஒரு ஆக்சின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் வந்து என்ன செய்யுது அப்படின்னா அந்த சன்ஃப்ளவருடைய தண்டரை என்ன செய்யும் அப்படின்னா இருக்கும். அப்போ அந்த டைமிங்கில் வந்து சன்னு வந்து அந்த ரைஸ் ஆகும்போது அந்த சூரியகாந்தி அந்த பூ இருக்கு இல்லையா, அந்த பூவில் இந்த தண்டிலுடைய அந்த ஆக்சின் ஹார்மோனுடைய பின் பக்கம் வந்து தண்டு பகுதியை வந்து பருத்து போயிடுமா. அந்த சன்னுடைய அந்த ஒளி படவும் என்ன செய்யுது அப்படின்னா பருத்து போகவும் என்ன செய்யுது அப்படின்னா அது வந்து அப்படியே சன் அப்படி ரைஸ் ஆக அதுவும் என்ன செய்யுது சன்னை நோக்கி என்ன செய்யுது அப்படின்னா டைரக்ட் பண்ணி அதுவுமே வந்து லாஸ்ட்டில் வந்து சன் செட் ஆகும்போது அதுவுமே வந்து சன் எந்த சைடு வந்து செட் ஆகுதோ அதுவுமே சன்ஃப்ளவரும் வந்து கீழே என்ன ஒரு சைடு வந்து ஸ்லோப் ஆகும். ஸோ இதுதான் வந்து அதுக்கு மெயின் காரணமே சன்ஃப்ளவர். அதனால தான் இது சன்ஃப்ளவர் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ என்ன காரணம் பார்த்தோம் அப்படின்னா அப்போ அந்த ஸ்டெம்மில் உள்ள ஆக்சின் அப்படின்ற ஹார்மோன் வந்து அந்த தண்டு பகுதியில் வந்து பருத்து போயிடுறதுனால அந்த சன் ரைஸை நோக்கி என்ன செய்யுது அப்படின்னா இது வந்து ஃபாலோ ஆகுது. ஓகேவா? இப்போ என்ன புரிஞ்சுக்கிட்டோமா நம்ம? ஓகே, அப்போ அதான் என்ன அதோடைய சென்சிட்டிவிட்டி. அப்போ அதுதான். ஓகேவா? தென் நெக்ஸ்ட்டு க்ரோத். நெக்ஸ்ட் என்னது க்ரோத், அப்போது வளர்ச்சி. நெக்ஸ்ட் என்னது க்ரோத் வளர்ச்சி. தென் நெக்ஸ்ட் என்னது
ரெஸ்பிரேஷன். வாட் இஸ் திஸ்? ரெஸ்பிரேஷன். ரெஸ்பிரேஷன் என்னதுன்னு பார்த்தோன்னா சுவாசம், அப்படிதானே? இப்போ மீன் என்ன செய்யுது? மீன் தண்ணியில் மட்டும்தான் என்ன செய்ய முடியும்? உயிர் வாழ முடியும். தரைக்கு வந்துச்சுன்னா இட் வில் டை, அப்படி தானே? அது வந்து செத்து போயிடும். தரைக்கு வந்துச்சுன்னா என்ன செய்யணும்? அது வந்து செத்து போயிடும். அப்போ இதோடைய கேரக்டர்ஸ் என்னது? நீரில் இருந்தாலும் மட்டும்தான் இதால் என்ன செய்ய முடியும்? உயிர் வாழ முடியும். இப்போ நீரை விட்டு வெளியில் வந்துச்சுன்னா இட் வில் அவுட் ஆஃப் ஃப்ரம் தி வாட்டர், இட் கேனாட் லைவ், அப்படி தானம்மா? இப்போ தண்ணி வாட்டிலேருந்து வெளியே வந்துச்சு அப்படின்னா இதெல்லாம் என்ன செய்ய முடியாது? இதில் வந்து உயிர் வாழ முடியாது. அப்போ இதோடைய ரெஸ்பிரேஷன். அப்போ இது எப்படி சுவாசிக்குது? அப்போ இது நீரில் இருந்துக்கிறது என்ன பண்ணுது? இது வந்து சுவாசம் பண்ணுது. ஓகேவா? தென் நெக்ஸ்ட்டு எக்ஸ்க்ரீஷன். நெக்ஸ்ட் என்னது? எக்ஸ்க்ரீஷன். இது என்னது? டாக். என்னது இது? டாக். எக்ஸ்க்ரீஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா கழிவை வெளியேற்றம் பண்ணுது இல்லையா? கழிவை வந்து என்ன செய்யுது அப்படின்னா வெளியேற்றம் பண்ணதை தான் என்ன சொல்லுவாங்க? எக்ஸ்க்ரீஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ டாக் வந்து அதோடைய கழிவு வந்து எந்த மாதிரிக்கு வெளியேற்றுதுன்னா அப்போ அதோடைய கேரக்டர்ஸ், இப்போ அதோடைய இயல்பு தான் இது. ஓகேவா? இப்போ மொத்தம் என்னது? அப்போ மொத்தம் 7 டைப்ஸ் லிவிங் திங்ஸ்லேயே வந்து 7 கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன செய்யுது? ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து டிஃப்ரெண்ட்டாகி என்ன செய்யுது அப்படின்னா போகுது. ஓகேவா? இப்போ லிவிங் திங்ஸ் நம்ம புரிஞ்சு விட்டோமா நம்ம? ஓகே. இப்போ இதை பற்றி தான் நம்ம என்ன செய்ய போகிறோம்? நம்ம லெசனில் ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? All of you turn to next page, page number 6. Okay. These 7 characteristics, namely movement. Underline the words movement, movement, then respiration, sensitivity. Underline the words sensitivity, growth, reproduction, excretion and nutrition are called life processes. அப்போ என்னென்ன இதில் லைஃப் ப்ராசஸில் என்னென்னலாம் இருக்குதுன்னு பார்த்தோம். சொல்லுங்கள் பார்க்கலாம். என்னென்ன இருக்குது லைஃப் ப்ராசஸில்? movement, respiration, sensitivity, growth, reproduction, excretion and nutrition. Okay, these are called life processes. Okay. All living things show these characteristics but in different ways. அப்படி தான் நம்ம எல்லா லிவிங் திங்ஸுமே வந்து டிஃப்ரெண்ட்டான வேஸில் என்ன செய்யும்? இருக்கும். எல்லாம் சேமாக இருக்குமா? நெவர். அப்படி கிடையாது. அப்போ ஒவ்வொரு லிவிங் திங்ஸும் அதோட இயல்புக்கு ஏற்ற மாதிரி என்ன செய்யும்? வெவ்வேறான ட்ராக்கில் என்ன செய்யும்? போகும். ஸோ நவ் லெட் us learn about each of these life processes in detail. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்? இப்போ இந்த ஒவ்வொரு ப்ராசஸ் இருக்கு இல்லையா? மூமெண்ட்ஸு, ரெஸ்பிரேஷன் இருக்குது இல்லையா? ஸோ இதை பற்றி தான் நம்ம என்ன செய்ய போகிறோம்? நம்ம அடுத்து வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள், மூமெண்ட். லைஃப் ப்ராசஸில் ஃபஸ்ட்டு ஒன் என்னென்ன இருக்குது? மூமெண்ட். All of you follow my words. All living things move. All living things move. எல்லா லிவிங் திங்ஸாலையும் என்ன செய்ய முடியும்? மூவ் பண்ண முடியும். Then the movement of animals including humans visible. The movement of animals including humans visible. இப்போ அனிமல்ஸ் மூவ் பண்ணுறதையும் நம்ம மூவ் பண்ண மனசு நம்மளால் வந்து பார்க்க முடியுது. அப்படி தானே? தென் சம் அனிமல்ஸ் லைக் cats and horses move fast. Some animals like cats and horses move fast, whereas other and like tortoises and snails move slowly. டார்டாய்ஸ் பார்த்துருக்குறோமா? டார்டாய்ஸு, ஸ்னைல்ஸ் மீனிங் என்ன? நத்தை. இப்போ அதெல்லாம் அதோடைய மூமெண்ட்ஸ் எப்படி இருக்கும்? வெரி ஸ்லோ. அதோடைய மூமெண்ட்ஸ் எப்படி இருக்கும்? ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். இப்போ சம் அனிமல்ஸை பாருங்கள், கேட்டு, ஹார்சஸ். ஸோ இதோடைய மூமெண்ட்ஸ்லாம் எப்படி இருக்குது? ரொம்ப
ஃபாஸ்ட்டாக இருக்கும் இல்லையா. அப்போ இதான் என்ன அப்படின்னா டிஃப்ரெண்ட் மூமெண்ட்ஸில் என்ன அப்படின்னா ஒவ்வொரு லிவிங் திங்ஸுக்கும் டிஃப்ரெண்ட்டான மூமெண்ட்ஸ் என்ன செய்யுது இருக்குது. டார்டாய்ஸ்க்கு, அடுத்து ஸ்னைல்ஸ்க்கு. ஸோ இது எல்லாமே என்ன செய்யணும் அப்படின்னா ரொம்ப ஸ்லோவாக போகக்கூடியது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், எ பாய் வாக்கிங். நம்ம என்ன பண்ணுறோம், நம்முடைய மூமெண்ட்ஸ் நம்ம எப்படி வந்து தெரியப்படுத்துகிறோம், வாக்கிங். நம்ம என்ன செய்கிறோம், நம்ம நடக்கிறோம். நெக்ஸ்ட் இது என்ன பண்ணுது, எ ஸ்னேக் ஸ்லிதரிங். எ ஸ்னேக், பாம்பு எப்படி செய்யும், பாம்பால் ஜம்ப் பண்ணி போகுமா, நடந்து போகுமா, நெவர் கிடையாது. தரையில் என்ன செய்யும், அது வந்து ஊர்ந்து சரிக்கிற மாதிரி என்ன செய்யும், அது வந்து போகும். நெக்ஸ்ட்டு எ பேர்ட் ஃப்ளை. எ பேர்ட், அதோடைய மூமெண்ட் எப்படி இருக்கும், நடக்கவும் செய்யும். பட் ஆனால் அது என்ன செய்யும், நடக்கணும்னு நினச்சா அதோடைய டெஸ்டினேஷன் பிளேஸ்க்கு என்ன செய்ய முடியாது, அப்படியே சீக்கிரமாக என்ன செய்ய முடியாது, போக முடியாது. ஸோ அதனால தான் அதோடைய இயல்பு என்னது அப்படின்னா ஃப்ளை. என்ன செய்ய முடியும், அதோடைய விங்ஸ் அப்போ எதுக்கு இருக்குது, அது வந்து அதுக்கு பறக்கிறதுக்கு தான் என்ன செய்யுது, யூஸ் ஆகுது. அப்போ இது வந்து இவங்க ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா இவங்க பறந்து போகிறாங்க. பேர்ட்ஸ்லாம் என்ன செய்யும், பறந்து போகுது. அப்போ இது என்ன செய்யுது அப்படின்னா சறுக்கிற மாதிரிக்கா ஊர்ந்து போகுது. நம்ம என்ன செய்கிறோம், பாய் என்ன பண்ணுறான் அப்படின்னா வாக் பண்ணுறான். ஓகேவா. Okay students, we will see the next class remaining lessons. Okay, thank you.